ஓகே, நம்ம ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே கதையோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய பிரம்மாண்டமான காலேஜ் தான் காட்டுறாங்க. அந்த காலேஜில் பசங்கள்லாம் அங்கே இங்கே அப்படின்ட்டு சொல்லிட்டு நடந்துகிட்டே இருக்காங்க. காலேஜ் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது மார்னிங் டைமு. எல்லோரும் அப்படியே இங்கே எங்கேயுமே நடந்துகிட்டே இருக்காங்க. அப்போது காலேஜுக்கு முன்னாடி ஒரு பையன் நிற்கிறான். அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், வாங்க நம்ம இப்போ அப்படியே போயிடலாம். என் வாழ்க்கையோட புது மாற்றம் ஆரம்பிச்சிச்சு. இதுவாது நல்லாயிருக்கும் நம்புகிறேன். கடவுளே என்னை தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ளே போகிறான். இதே டைமில் இன்னொரு சைடு போய் பார்க்கலாம். அங்கே டேய், இப்போ 2 பேரும் கீழே இறங்கி வரீங்களா இல்லையா? இல்லைன்னா நான் செருப்பு எடுத்து வரட்டா? அம்மா, என்னடி இப்படி நினச்சிருக்க? யார் இப்படி பண்ணா? அண்ணாதாம்மா. அவனை ஜேகே என்னம்மா ஆச்சு? ஏன்டா அவளை இப்படி நான் பண்ணியிருக்கேன்? பின்ன என்னம்மா, நான் காலேஜ் போகணும்ல, தூங்கிட்டே இருந்தா. சீக்கிரம் வர சொல்லுங்கள். ஜிமின், நீ தான் தப்பு பண்ணியிருக்க. போய் ரெடி ஆகு காலேஜுக்கு. எப்போவும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஜின், என்னங்க, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சா? சாப்பிடுங்க. ஜேகே சொல்லுங்கப்பா. காலேஜ் போகலையாடா? ஜிமின்காக வெயிட் பண்ணுறேன்ப்பா. இன்னும் வரலையா அவளை? ஜிமின், என்னப்பா? அப்படியே ஓடி வராங்க. இன்னும் கிளம்பலையா? நான் கிளம்பிட்டேன், அவன் தான் வர மாட்டேங்கிறான். அப்பா போயிட்டு வரேன், பாய். ஜேகே அப்படியே பைக் எடுத்துகிட்டு அப்படியே காலேஜுக்கு அப்படியே ஸ்மைங்க போகிறாங்க. பின்னாடி ஜிமின் உட்காந்துருக்காங்க. இப்போ காலேஜில் போய் பைக்கெல்லாம் பார்க் பண்ணிட்டு, ஜிமின் ஒழுங்காக இருக்கணும், தேவையில்லாமல் ஏதாவது பண்ணுன்னு தெரிஞ்சிச்சு புரிஞ்சிச்சா? சரி, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க. டேய் போயிட்டான். யாருடா? மச்சான், அதான் உன் ஆள். டேய், உன் தங்கச்சியாடா? உன் தங்கச்சி போய் இப்படி சொல்கிற? பின்ன ஆளுன்னா சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? சரி, ஆமாம், அவன் என் ஆள் தான், ஒத்துக்கிறேன். சரி, நான் போய் அப்படியே உன் தங்கச்சி ஒரு 8 வேணா பார்த்துட்டு அப்படியேன்னு சொல்லிட்டு நம்ம சுகா அப்படியே போக பார்க்குறாரு. அதுக்கு நம்ம சுகா தான், நம்ம ஜேகே தான், அங்கே எங்கடா போகிற, நம்ம கிளாஸ் இப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு நம்ம ஜேகே சுகாவை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. ஒரு சின்ன இன்ட்ரோ. அது என்னென்னா வேற ஒன்றும் இல்லை. ஜேகேயோடைய அப்பா அம்மா பேர் அதான் நம்ம ஜின்னும் ஆரமும். அப்புறம் ஜேகேயோடைய தங்கச்சி ஜிமின். ஜேகேயோடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுகா. இவங்க எல்லாருமே மெடிக்கல் சம்மந்தமாக தான் படிக்கிறாங்க. இதே டைமில் இன்னொரு சைட் பார்க்கலாம். அங்கே அமைதியாக யார் பெற்ற மகனோ அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு பையன் அப்படியே அமைதியாக போயிட்டுருக்கான். ஃபஸ்ட்டு இல்லை, காலேஜ் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக ரேகிங் இருக்கும். மெடிக்கல் காலேஜ்னால் என்ன இருக்காதா? இருக்கும். அப்போ அங்கே ஒரு அண்ணா டேய், ஜேகேவை டிஸ்டர்ப் பண்ண இந்த தடவை அழகான பொண்ணெல்லாம் அனுப்பணும், எவனுக்கும் பழகிற மாதிரி இல்லை. பேசாமல் ஒரு பையனை அனுப்பிச்சு பார்த்தா, ஒரு வேளை அவனுக்கு உண்மையாகவே பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் பையன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அப்படியே அவர் பார்க்குறாங்க. அப்படி சுற்றி பார்க்குறாங்க, எவனாவது இழிச்சவாய் மாட்டுவானா அப்படின்ட்டு. அப்போது நம்ம பாவம் பையன் அமைதியாக அந்த சைட் போயிட்டுருக்கானா, அந்த பையனை பார்த்துட்டு, டேய் அவனை கூப்பிட்றா. அந்த பையனை, அந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கான்ல அந்த பையனை, டேய் ஓய். அந்த பையன் சுற்றி பார்க்குறான். என்னையா? ஆமாம், இங்கே வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட போகிறான். அந்த அண்ணாக்கு நம்ம பேர் ஏதாவது வைக்கணும். என்ன வைக்கலாம்? அர்ஜுன். உடனே அந்த அர்ஜுன் தான், அவன் பின்னாடி யாராவது இருந்தாங்க? இல்லை, அப்போ ஒன்று தானே கூப்பிட்றேன்னு அர்த்தம். சாரிண்ணா, நான் இங்கே வேறு யாரையும் கூப்பிட்றீங்கன்னு நினச்சேன். தான் என்ன சொல்லுங்கள், எதுக்கோ கூப்பிட்டீங்க? உன் பேர் என்ன? நாங்கள் ஒன்று சொல்கிறோம், சரியா? சொல்லுங்கண்ணா. அங்கே பாரு, வெளியே ஒருத்தன் டார்க் ப்ளூ கலரில் ஷர்ட் போட்டு வரான், பார்த்தியா? ஆமாண்ணா. அவனை போய் லைட்டாக கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டு வந்து, என்ன சீனியர், அது சொல்கிறத சரி போதும். இல்லை சீனியர்,
போடா. ஓ, சொல்கிறது செஞ்சால் போதும். சரிங்க சீனியர். அப்படியே அவர் வந்து நம்ம ஜேகே கிட்டே போகிறாரு. ஜேகே வந்து நிமிர்ந்து பார்க்குறாரு. என்ன யார் நீ? அது அப்படியே அவங்க நம்மகிட்டே வந்து ஜேகேவை பார்த்து சாரி சீனியர் அப்படின்ட்டு சொல்லிட்டு நச்சுன்னு இச்சு வச்சுட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்க. ஏய், யுகாக்கா சரி ஜேக்குக்கா சரி, என்னடா நடந்துச்சு இப்போ அப்படின்ட்டு ஒரு பெரிய ஷாக்கு. சுகா தான் ஃபஸ்ட்டு ஷாக்கில் இருந்து வெளியே வந்துட்டு, என்னடா மச்சான் உன்னையே தைரியமாக வந்து ஒரு பொண்ணு முத்தம் கொடுக்குறான்னா புது பையனாக தான் இருக்கணும். கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் மச்சான், தைரியமான பையன் போல். கண்டுபிடிக்கலாம். நம்ம கிளாஸை போய் அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீ சொல்கிறதெல்லாம் நடக்கும், பார்த்துக்கலாம். நம்ம இப்போ கண்டுபிடிச்சி என்ன தான் பண்ண போகிறோம். போகலாமா அப்படின்ட்டு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிளாஸுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம வந்து அப்படியே கிளாஸ் ரூம்குள்ளே போகலாம். டே வந்து ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாரு. அவர் வந்து ரொம்ப நல்ல பையன் மாதிரி ஒரு இடத்துல போய் அப்படியே கப்பு சிப்புன்னு உட்காந்துக்கிட்டாரு. ஃபஸ்ட்டு பெஞ்சில் போய் உட்காந்துக்கிட்டாரு. இப்போது நம்ம கிளாஸ் ரூமுக்குள்ளே நம்ம ஜிமின் வராரு. ஜிமின் வந்து கிளாஸ் ரூம் அப்படியே ஒரு சுற்றி பார்த்துட்டு நம்ம டே பக்கத்தில் தான் போய் உட்கார்றாரு. நம்ம டே என்னடானா ஐயோ அப்படின்ட்டு சொல்லிட்டு தலையில் கையை வச்சுட்டு அப்படியே விண்டோ சைடில் தானே உட்காந்துருக்காரு. அதனால் விண்டோவை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்காரு. ஜிமினும் டேயும் ஒரே பெஞ்சில் உட்காந்துருக்காங்களா. நம்ம ஜிமின் வந்து பக்கத்தில் இருக்கிற மனுஷனை பார்க்குறாரு. அதான் நம்ம டே யாவன் வேணால் வந்து உட்காருங்க, யாவன்ட்டு நான் பேசுகிறதால அப்படின்னு சொல்லிட்டு கப்புன்னு உட்காந்துருக்காரு. ஐ மீன் அமைதியாக உட்காந்துருக்காரு. உடனே நம்ம ஜிமின் தான் ஒரே பேசிக்கிறாரு. யாரா இவன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்கா, தூங்கிட்டானோ? உடனே நம்மகிட்டே தான் இல்லை நான் ஒன்றும் தூங்கலை அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்மகிட்டே ஜிமின் ஏன் பேசாமல் இருக்கீங்க, பேசலாம்ல. இல்லை நீங்கள் பெரிய பணக்கார இடத்துலேருந்து வந்த பசங்க, நான் வேறு ஸ்காலர்ஷிப்பில் தான் இங்கே வந்து படிக்கிறேன், நீங்கள்லாம் என்கிட்ட பேசுவீங்களா அப்படின்றதுனால தான். ஓஹோ, அப்படின்னா பேச மாட்டீங்களோ? அப்படிலாம் இல்லைண்ணா. இல்லைங்க, அது சரி நம்ம 2 பேரும் சரி விடுங்க. நீங்கள் அப்படி நினச்சி ஒரு வேளை நீங்கள் வந்து இருந்த இடத்துல அப்படி இருக்கலாம். நான் அப்படி கிடையாது. நான் எல்லாத்தையுமே நார்மலாக பேசுவேன். என் பேர் ஜிமின், உங்கள் பேர்? என் பேர் வந்து கிம் டேங் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிட்டாங்க. அப்படியே நாட்கள்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. அப்பப்போ நம்ம ஜேகேவை வந்து டே பார்ப்பாரு. ஜேகேவை பார்த்துட்டா போதும், நம்ம டே வந்து அப்படியே வந்து அமைதியாக போயிடுவார். ஏன்னா வந்து ஃபஸ்ட் நாளே வந்து ஒரு சம்பவம் பண்ணிட்டார்ல, அதனால் கம்முன்னு போயிடுவார். அவர் அங்கே இருக்காருன்னா இவர் அங்கே இருக்க மாட்டார். அந்த மாதிரி தான். இப்படியே டைம்லாம் அப்படியே ஸ்கிப் ஆகி ஒரு 1 இயர் கழிச்சு ஜிமின் தான் கிளாஸில் இருக்கார். என்னடா இந்த சொட்டை தான் இப்படி போட்டு இருக்கிறான், வா கேன்டீன் போகலாம். உடனே நம்ம டே தான் நான் வரல, பாடத்து கவனி. உடனே ஜிமின் தான் நீ கவனி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்திச்சு அப்படியே நைஸாக கிளம்புறாரு. உடனே மட்டும் தான் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. அப்போது கேஃபிடேரியாவில் தான் சரி நான் வீட்டுக்கு போகிறேன். என்னடா இங்கே வர வந்துட்டு வீட்டுக்கு போகிறேன்ற? இல்லைடா இதுதான் கடைசி பீரியட், நான் வீட்டுக்கு போனால் சரியாக இருக்கும். சரி பத்திரமா போயிட்டு வா. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நார்மலாக தான் அவங்க லைஃப் வந்து போகுது. உடனே நம்ம சார் தான், ஐ மீன் ஜிமின் டேயோடைய சார் தான், ஜிமின் இதோ கூப்பிட்டுட்டான், எப்படி இருந்தாலும் ஒன்றும் இருக்காது பேப்பரில். ஜிமின் சொல்லுங்கள் சார். இந்தா ஒன்றும் காலேஜ் ஃபஸ்ட்டு, நீ 0வா? சார் வெளியே போ. அப்படியே போய் அவர் வெளியே நிற்கிறாரு. அன்றைக்கி ஈவினிங்கு நம்ம ஜிமின் தான் சொல்கிறாரு, மச்சி எனக்கு உன் நோட்ஸ் வேணும். டே தான் தரேன்டா. அந்த ஜிமின் அப்போது நாளைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரியா? டே தான் எனக்கு தான் உன் வீடு அட்ரஸே தெரியாதே. உடனே ஜிமின் வந்து அவருக்கு கையில் வந்து ஒரு பேப்பர் இருக்குது. அதில் பேப்பரில் வந்து அவரோட அட்ரஸ் எழுதி நம்ம டே கிட்ட கொடுத்துட்டு இதுதான் என் அட்ரஸ், வந்துடு. சரி வரேன். ஓகே தான், வரேன். அடுத்த நாள் ஆகுது. வா இவ்வளோ பெரிய வீடா அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம டே தான் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு ஆன்னு பார்த்துட்ருக்காரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் காலிங் பெல் அடிக்கிறாரு. காலிங் பெல் அடிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. யார் நீ?
ஜிமின் அவனுக்கு நீ அவனோட கிளாஸ்மேட் மேம். ஜிமின் ஜிமின் உள்ளே வாடா. இல்லை மேம் நோட்ஸ் கேட்டாங்க கொடுத்துட்டு போய்ட்றேன். இல்லைப்பா உள்ளே வா. ஏன் என்ன மேம் மேம்னு கூப்பிட்ற? என் பையனுக்கு நீ ஃப்ரெண்டுனா எனக்கும் நீ பையன்மா தான், அம்மானே கூப்பிடு. உடனே நம்மகிட்டே வந்து லைட்டாக வந்து ஸ்மைல் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஜின் தான், என் பேர் ஜின், ஓகேவா, வா இங்கே உட்கார். இன்றைக்கி சண்டே இல்லை, அதான் அண்ணனும் தம்பியும் ரூமில் தூங்குறாங்க. ஓ அப்படியா, சரி ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி குளிக்க அப்படியே ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. சரி இங்கே இரு இப்போ வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் தான் உள்ள கிச்சனுக்கு போகிறாங்க. நம்மகிட்டே தான் வந்து ஐயோ லேட் ஆகுது அப்படி சொல்லிட்டு வாசலையோ மேலேயோ எங்கேயோ பார்த்து அப்படி இப்படி பார்த்துட்டே இருக்காங்க வீடை சுற்றி எங்கடா இருக்கோம் அப்படின்ட்டு. அந்த டைமில் நம்ம ஜின் தான் வந்துட்டு, என்னாச்சுப்பா? இல்லை ஆண்டி வீட்டுக்கு போகணும். ஏன் வீட்டுக்கு? இன்றைக்கி இங்கே தான் சாப்பிட்றேன். ஆமாம் என்னென்னு கூப்பிட்ட? அம்மா அம்மா அம்மா. சரி ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லுங்கள். இல்லை அம்மா, இந்த டீ வந்து உங்களுக்கு போய் கொடுப்பியா? சரி ஆண்டி. அப்படியே சரி அவர் சொல்லிவிட்டு அவர் எங்ககிட்டேருந்து வாங்கிக்கிட்டு அப்படியே அவர் மேலே போகிறாரு மாடிக்கு போய் எல்லாருமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. உள்ளே யாரும் இல்லை. கடைசியாக அவர் ரூமில் போய் பார்க்குறாரு, கதவு ஓப்பனில் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 2 தடவை தட்டி பார்க்குறாரு. ஓப்பனில் இல்லைன்னா உள்ளேருந்து சவுண்டு கேட்குது. ஆனால் வந்து வெளியே இருந்து அவர் வந்து நாக் பண்ணதுக்கு உள்ளே ஓப்பன் பண்ணலை. அப்போது அவர் வந்து நாக் பண்ணிட்டே இருக்காரு. உள்ளே இருந்துட்டு ஒரு வாய்ஸ் தான், அம்மா உள்ளே வாங்க ஓப்பனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு, ஏய் ஜிமின் எந்திரிடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம தான் ஓப்பன் பண்ணிட்டு அது வந்து நான் அப்படின்னு சொல்கிறாரா. நம்ம உள்ளே இருந்தவங்க வந்து திரும்பி பார்த்தாங்க. அவர் அப்போ தான் வந்து குளிச்சுட்டு ஹேர்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாட்டர் வந்து ட்ரிப் ஆகிற அளவுக்கு அப்படியே வந்திருந்தார். அந்த இதில் வந்து அவர் வந்து இடுப்பில் போட்ட டவல் அவரோட பேச்சை கேட்காம அது வந்து நழுவி கீழே விழுந்துடுச்சு. நம்ம டேயா அப்படி சொல்லிட்டு செம ஷாக்காக இருக்குது. நான் அப்படி சொல்லிட்டு கீழே வச்சுட்டு கதவை சாத்திட்டாங்க. நம்ம டே வந்து கதவை சாத்திட்டாரு. உடனே நம்ம ஜேகே உள்ளே இருந்தது ஜேகே தான். நம்ம ஜேகேக்கா செம ஷாக்கு. இப்போ தான் அவர் வந்து அந்த கதவை சாத்தினாங்கல்ல, அந்த சத்தத்தில் தான் அவர் ஷாக்லேருந்தே வெளியே வந்துட்டு பார்த்துட்டான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜிம்மினா ஜிம்மினா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கீழே விழுறாரு. எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே திட்டுறாரு. என்னாச்சு? உன் ஃப்ரெண்டு வரான்னு முன்னாடியே சொல்ல மாட்டியா? என்ன வந்துட்டானா? இங்கே வந்து மேலே எப்படி நடக்குதா, இப்போ நம்ம கீழே பார்த்துட்டேன் வந்து நம்ம சிந்தா, என்னம்மா பார்த்த? நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவத்தை யாரையுமே கிடைக்கல. அப்படி நேராக வாசலை பற்றி போயிட்டார். என்ன உடனே நம்ம சின்ன கன்ஃபியூஸ் ஆகி என்னத்தை பார்த்தா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரா. நம்ம ஜேகே வந்து அப்படியே கீழே ஓடி வர்றாரு. அம்மா அந்த பையன் எங்கம்மா? அந்த பையனா? அந்த பையன் இப்போ தான்டா போனான். அவன் எதையோ பார்த்து பயந்துடுச்சு ஓடுறான்டா. என்னத்தை பார்த்துருப்பான்னு தெரில. உனக்கு எதாவது தெரியுமாடா? தெரியலையம்மா. இதே நேரத்தில் அடுத்த நாள் நம்ம ஜிம்மிங் கிளாஸ்க்குள்ளே வராரா. அங்கே போய் பார்த்தா நம்ம டேயை காணோம். என்ன இவன் இன்னும் வரலையா அப்படி சொல்லிட்டு இவர் உட்காந்துருக்காரு. கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஜிம்மினுக்கு கிளாஸில் இருக்க பிடிக்கல, டைம் வேஸ்ட்டு. ஸோ அவர் வந்து அங்கே வந்து எழுந்துச்சி ஓடிட்டார். நம்ம ஜிம்மின் வந்து படிப்பார், எல்லாத்தையும் புரிஞ்சு படிப்பார். அதில் வந்து மார்க் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. அவருக்கு வந்து செமஸ்டரில் பாஸ் ஆனால் போதும். செமஸ்டரில் மார்க் எடுத்தால் போதும். இந்த நார்மலாக கிளாஸ்லலாம் வைக்கிற டெஸ்ட்டில் அவர் வந்து ஒழுங்காலாம் எழுத மாட்டார். அவர் ஜாலியாக இருப்பார். அவர் புரிஞ்சு படிப்பார். வீட்டில் போனால் அவங்க அண்ணனை நச்சரிச்சே அவர் படிச்சிருவார். என்ன மாதிரி படிப்பார். அது அவர் வந்து அப்படியே கேஃபிட்டேரியா அப்படியே போயிட்டுருக்காரு. அப்போது வழியில், ஜிவன் அண்ணா இங்கே என்ன பண்ணுற? லைப்ரரி போகிறேன். ஓ அப்படியா? ஆமாம் சரிம்மா நானும் அங்கே தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டு அப்படியே செக்கி பக்கத்தில் போட்டாக்கிற சிவாவையே பார்த்துட்டு போகிறாரு. அப்படியே லைப்ரரி போயிட்டு ஜிமின் வந்து புக் எடுத்துகிட்டு
ஒரு பையன் மடியில் புக் வச்சுட்டு டெஸ்கில் தலை வச்சுட்டு படுத்துட்ருக்கோம். அந்த பையன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டார். நம்ம ஜேகேயும் ஜிமினுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்காந்துட்டார். கொஞ்ச நேரம் கழியுது, சாப்பிட்ற டைம் வந்துச்சு. உடனே ஜேகே வந்து சரி நான் கிளாஸ் கிளம்புறேன், ஒழுங்காக போய் சாப்பிட்டுட்டு கிளாஸ் சரியா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஜிமினும் சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். இப்போ லஞ்ச் பிரேக்கு பெல் அடிச்சிச்சு. நம்ம ஜிமின் வாங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் படுத்துருந்தவரை எழுப்புறாரு. உடனே பக்கத்தில் இருந்தவர் தான் இங்கேயும் விட மாட்டியாடா, இங்கே என்னடா பண்ணுற? புக்கு படிச்சுட்ருக்கேன். பார்த்தேன் ஏதோ உடம்பு சரியில்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெத்தியில் போய் கை வைக்க போகிறாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை எடுத்து விட்டுட்டு லைட்டாக காய்ச்சல். சரி நேற்று ஏன் உடனே போயிட்டேன்? அது என்ன, அது நான் வேலை செய்கிற இடத்துல இருந்து கூப்பிட்டாங்க, அதான் போயிட்டேன். சரி வா சாப்பிட போகலாம். எனக்கு வேண்டாம், இப்போ வரியா இல்லையா, இல்லைனா டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜ்ட்ட சொல்லிட்டா? டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜா? யார் அது புதுசா? ஏன் அண்ணன் தான். சரி தேவா, ஐயோ வேண்டாம் சாமி அவன் கூடயே வர அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கூடயே போயிட்டாரு. அவங்க அப்படியே நேராக கேஃபிட்டேரியா போகிறாங்க. அங்கே தான் சுகாவும் ஜிமினும் ஜெய்க்கும் அங்கே தான் உட்காந்துருக்காங்க. சுகா வந்து என்ன மச்சான் யாரையோ தேடுற மாதிரி இருக்குது? அப்படிலாம் இல்லை மச்சான், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எந்திரிச்சு அப்படியே கேஃபிட்டேரியாவுக்கு பக்கத்தில் வராங்க. டேக்கு வந்து ரொம்ப ஃபீவராக, அதனால் அவருக்கு வந்து கொஞ்சம் அப்படியே சொக்கி அப்படியே அப்படியே விழ போகிறாரு. மச்சான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜிமின் பிடிக்க போகும்போது நம்ம ஜேகேவும் அங்கே வந்துட்டார். ஜேகே தான் நம்ம டேவை வந்து பிடிச்சிட்டு டேய் என்னாச்சுடா? காய்ச்சல்னு சொன்னான்னா செக் பண்ணியா? செக் பண்ணவே விடல. ஜேகே வந்து நம்ம டேயோடைய ஃபோர்ஹெட்டில் வந்து கை வச்சு பார்த்துட்டு என்ன இப்படி இருக்குது? நம்ம வீட்டுக்கு வந்து ஏதோ பார்த்து பயந்துட்டான் போல். நீ தான் முழிச்சிருந்த, என்னத்தை பார்த்துன்னு தெரியுமா? நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு பேச்சு அப்படியே மழுப்பி அப்படியே வந்து அவர் தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அவரோட வீட்டுக்கு தான் போகிறாரு. அவங்க வீட்டில் வந்து அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு தெரியுமா? நேற்று எங்கள் வீட்டுக்கு வந்தான், எதையோ பார்த்து பயந்துருக்கான். ஓ அப்படியா? அப்படின்னா எதை பார்த்து பயந்தானோ அதே மாதிரி திரும்ப ஒருக்கா நடந்தால் சரியாயிடும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்ட்டு ஜேகே கேட்குறாரு. என்னாச்சுப்பா? இந்த சைக்காலஜி உனக்கு தெரியாதா? இந்த சைக்காலஜி உனக்கு தெரியுமே, நீங்கள் வந்த வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு அவர் வந்து அப்படியே போயிட்டார். கொஞ்சம் நேரம் கழியுது. ஜேகே பக்கத்தில் தான் ஜேகே இருக்காங்க. ஒன்று ஜின் தான், ஜேகே அவன் இங்கேயே ரெஸ்ட் எடுக்கட்டும், இன்றைக்கி மட்டும் நீ கெஸ்ட் ரூமில் படுத்துக்கோ சரிம்மா? ஜேகே வந்து அப்படியே எழுந்திரிச்சு போகும்போது வந்து அவர் தூக்கத்துலேயே அப்படியே வந்து ஜேகேயோட கை பக்கத்தில் தானே இருந்திருக்கும். ஒன்று வந்து அவர் வந்து அவரோட கையை பிடிச்சிட்டு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து முணங்குறாரு. உடனே நம்ம ஜேகே தான் வந்து உடனே டேவை பார்க்குறாரு. அப்பா விட்டுட்டு போகாதீங்க, என்ன கொன்னுடுவாங்க, போகாத. உடனே நம்ம டே தான் நான் ஜின். உடனே ஜேகே தப்பு பண்ணுற, அவனுக்கு ஆறுதல் சொல்லு, அவன் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து நார்மலாக சொல்லிட்டு போனாங்க. இப்போ வந்து நம்ம ஜேகே தான் நான் எங்கேயும் போகல, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயோடைய முடியை வந்து தடவி கொடுத்துட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாரு. உடனே நம்ம டே தான் அவர் வந்து அவரோட கையை வந்து இறுக்கமாக பிடிச்சிட்டு பக்கத்தில் இழுத்துக்கிறாரு. நம்ம டேக்கே வந்து ரொம்ப வந்து ஸ்டெடியாலாம் நிற்கலடா, நார்மலாக நின்னார் பக்கத்தில். நம்ம டே வந்து பிடிச்சி ஒரு ஃபோர்ஸில் அவர் தூக்கத்தில் பரண்டு படுக்கும்போது இழுத்த உடனே அவரும் அப்படியே பக்கத்தில் வந்து படுத்துக்கிறாரு. அந்த டைம் பார்த்து நம்ம ஜின்னு உள்ள வராங்க. ஜேகேம்மா அது அவனுக்கு காய்ச்சலாக இருக்குல்ல, மா ஆபத்துக்கு பாவம் இல்லைடா. சரி, ஆனால் நீங்கள் ஏதோ பிளான் பண்ணுறீங்கன்னு தெரியுது. அப்படிலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஜேகேவனை அப்படின்னு சொல்லிட்டு அவனை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்துருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம ஜேகேயும் கண்ணை சிமிட்டாமல் நம்ம டேயை வந்து பார்த்துட்டே இருக்காங்களா. ரொம்ப அழகாக இருக்க, இதே மாதிரி வாழ்க்கை முழுக்க இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவரை டேவை பார்த்துட்டே தூங்கிட்டார். அடுத்த நாள் ஆகுது. ஜேகே வந்து முன்னாடியே எழுந்திரிச்சு குளிக்க போயிட்டாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து டே வந்து முழிச்சு பார்க்குறாங்க.
அவரோட கண் அவருக்கு வந்து முழிக்கிறாரு. எப்படின்னா இருமல்னால அவர் வந்து முழிச்சிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை பிடிச்சிட்டு எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து இங்கே எங்கேயும் பார்க்குறாரு. இது இங்கே என்ன பண்ணுறேன், காலேஜில் தானே இருந்தேன். அப்போ தான் பாத்ரூம் வந்து கதவு ஓப்பன் ஆகுது. அவர் கண்ணை இருக்க மட்டும் நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாரா. உடனே ஜேகே வந்து சிரிச்சிட்டு நான் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரா. உடனே கண்ணை ஓப்பன் பண்ணிட்டு அது திரும்பி கண்ண மாட்டேன் ஷர்ட் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரா. ஆனால் ஜேகே வந்து இப்போது இதில் என்ன, அதான் முழுசாக பார்த்துட்டேன், ஜன்னியே வந்துடுச்சு. உடனே வந்து போடுங்க அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே வந்து ஒயிட் ஷர்ட் எடுத்து போட்டுட்டு இப்போ ஓகேவா உடனே கண்ணை லைட்டாக ஓப்பன் பண்ணி இப்படின்னு சைட் கண்ணில் அப்படியே பார்த்துட்டு ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஞ்சி போகலான்னு பார்க்கும்போது நம்ம ஜேகே அப்படியே அவரை பிடிச்சி டோரில் வந்து பின் பண்ணிட்டார். என்ன பண்ணுறீங்க, நேற்று நைட்டு என்ன நடந்துச்சு தெரியுமா, எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. நமக்குள்ளே உடனே நம்ம ஜேகே தான் நமக்குள்ளே நடக்க வேண்டியது எல்லாம் நடந்துடுச்சு, இனி நீ என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய டேயோட கன்னத்தில் வந்து முத்தம் கொடுக்குறாரு. எதுவுமே நடக்கலை, நடந்தால் நீங்கள் ஷாக் ஆகிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து திரும்பியும் சொன்னாங்கிறாரு. அதுவும் உண்மைதான், உடம்பு அப்படியே அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஜேகேட்டே வந்து அழ ஆரம்பிச்சார். ஒன்று நம்ம என்னை விடுங்க என்னாச்சு, எதுக்கு அழுற, போய்க்கு என்னை விடு. நான் சும்மா சொன்னேன், நான் ஒன்றும் தொடவே இல்லை, ப்ராமிஸ். இல்லை நீ போய் சொல்கிற, சத்தியமா இப்போ என்னை விடுங்க. ஆனால் இதை ஒத்துக்க சொல்கிறேன், நீ தான் என் பொண்டாட்டி, அதில் எந்த மாற்றமும் கிடையாது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டிவி வச்சுட்டாரு. நம்ம தான் அங்கேருந்து ஓடிட்டார். நம்ம ஜேகேவா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சு தலையை ஆட்டிகிட்டே அப்படியே போய் பெட்டில் போய் உட்காந்துட்டாரு. கொஞ்ச நாள் அப்படியே போகுது. நம்ம தான் டேய் வாடா போகலாம், போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாரு. உடனே தான் வாடா ஜிம்மன் போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போகிறாரு. போயிட்டே இருக்கும்போது ஒரு கை வந்து அவரை பிடிச்சிரும் இழுக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக யாரோட கை அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஜேகேயோட கை தான். நம்ம தான் ஷாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உள்ளே வந்து இழுத்த ஃபர்ஸ்ட்டில் உள்ளே போயிட்டார். நம்ம ஜேகே வந்து அவரை வந்து லாக் பண்ணிட்டு பொண்டாட்டி என்ன விடுங்க லவ் தானே பண்ணுறேன்னு சொல்கிறேன், இப்போவே என்னை கல்யாணம் பண்ணிக்க நான் சொல்கிறேன். சீனியர், உங்கள் வீட்டில் விருந்தாளியாக தான் இருக்க முடியும், நான் எஜமானி ஆக முடியாது, அதுக்கு நான் ஆசையும் படல. இங்கே பாரு, நீ சொல்கிறது என் மரமண்டைக்கு ஏறாது. நாளைக்கு எனக்கு பாக்ஸிங் காம்படிஷன் இருக்குது, உனக்காக காத்திருப்பேன். நீ வந்தால் என் காதலை ஏற்றுக்கிட்டேன்னு நம்புவேன், இல்லைன்னா அந்த ரிங்லேயே என் உயிரை போயிடும். என்ன விடுங்க. ஒருக்க மாமா கூப்பிடு, விட்டுடுறேன். விடுங்க சீனியர், ஒரே ஒருக்கா மாமான்னு கூப்பிடு, அப்புறம் விடுறேன்டி. மாட்டேன், விடுங்க சீனியர், டென்ஷன் ஆக்காதீங்க. இல்லை, என்னை மாமான்னு கூப்பிடு, விடுறேன். ஒருத்தர் டென்ஷன் ஆக்கிட்டு, மாமா விடுங்க. இல்லை ஒழுங்கா சொல்லு, மாமா விடுங்க, இது நல்ல பிள்ளைக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறாங்க. ஒன்றைட்டையும் அங்கே வந்து ஓட்டார். அடுத்த நாள் ஆகுது, நம்மளால் யார் உயிரும் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. ஸ்டேடியத்தில் அனௌன்ஸ் பண்ணுறது, அவர் காலேஜ் பெஸ்ட் பாக்ஸர், லெட்ஸ் வெல்கம் அவர் காலேஜ் பாக்ஸர் மன்மதன் கேப்டன் ஜியான் ஜங்குக் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஜியான் ஜங்குக்கும் அங்கே போய் நிற்கிறாரு. அவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, நான் சொன்னது பொய் கிடையாதுட்டே அப்படின்னு சொல்லிட்டு. மேட்ச்சும் நடக்குது, ஜெயிக்கி தான் ஜெயிக்கிட்டாரு. ஆனால் அவரை பார்த்தாலே தெரியுது, அவர் ஏதோ வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிறாரு அப்படின்ட்டு சொல்லிட்டு. மேட்ச் முடித்த அடுத்த செகண்டே வந்து அவர் வந்து அங்கேயே மயங்கி விழுந்துட்டாரு. நம்ம சுகாவா ஷாக் ஜங்குக் அப்படின்னு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜிம்மினா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, டாக்டர் அங்கேயும் எங்கேயும் நடந்துகிட்ருக்காங்க. ஜேகே விழுந்து ஆம்புலன்ஸ் வரும்போது டேயும் வந்துட்டார். ஜேகே வாயிலேருந்து ரத்தம் வந்துச்சு. அதாவது அவர் வந்து என்ன பண்ணார், விஷம் குடிச்சிட்டாருன்னு நான் வச்சுக்கலாமா, அப்படின்னா எப்படி அவர் பாக்ஸ், சரி அவர் வாயிலேருந்து பிளட் வந்துச்சு.
டேய் ஏன்டா அழுற? அப்போது டேயும் அங்கே இருக்கிறாரு, ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாரு. அவர் அழுதுட்டுருக்காரு. உடனே நம்ம ஜிமின் தான், டேய் ஏன்டா அழுற? நாங்களே தைரியமாக இருக்கும்போது. நான் பார்க்கணும் பார்க்கணும் இந்த வழியாக பாரு அப்படின்னு சொன்னான்னா, டே வந்து அந்த அந்த ஐசியூலலாம் ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்கும்ல, அந்த வழியாக வந்து நம்ம ஜேகேவை வந்து பார்க்குறாங்க. ஜேகேக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டே தான் இருக்குது. அப்படியே அது போயிட்டே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து டாக்டர் வெளியே வராங்க. சுகா தான், டாக்டர் பாய்சன் சாப்பிட்ருக்காங்க, கொஞ்ச நேரத்தில் கண்ணை ஓப்பன் பண்ணிடுவாங்க, யூ கேன் கோ அண்ட் see him அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போய்டுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு டே வந்து ஓரமாக நிற்கிறாரு. சுகா தான், ஜிமின் வா வெளியே போயிட்டு வரலாம். அண்ணா அவனுக்கு எதாவது சாப்பிட வாங்கிட்டு வரலாம் ஜிமின், உனக்கு எதாவது வேணுமாட்டே? டே வந்து தலையை மட்டும் இப்படி இப்படி ஆட்டுறாரு. ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து போயிடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேகே வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கண்ணை முடிச்சு பார்க்குறாரு. டே தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. சீனியர் சீனியர் எங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டே வந்து சொல்கிறாரு. உடனே ஜேகே வந்து பார்த்துட்டு தலையை திருப்பிக்கிறாரு. ஆனால் வரலல்ல அவர், அதனால உடனே டே வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறாரு. உடனே ஜேகே வந்து அவரை பார்த்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் தள்ளி நின்றுட்டு டே வந்து உடனே வந்து அவர் வந்து ஹக்கை வந்து பிரேக் பண்ணிட்டு கதவெல்லாம் வந்து சாத்துறாரு. சாத்திட்டு வந்து நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நான் வந்து எனக்கும் உங்களை பிடிக்கும் சீனியர், ஆனால் நம்ம வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொன்னால் எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி இருந்திருக்கேன், மற்றவங்க சொல்லி அதெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கேன். லவ் அதெல்லாம் வந்து எனக்கு அவ்வளோவா இருக்காது. ஆனால் வந்து நீங்கள் வந்து பெரிய வீட்டு பையன், அவங்கள வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நமக்கு வந்து இது வந்து வேணாம், புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்து எதுவுமே சொல்லலை. அவர் வந்து அமைதியாக வந்து அதிலே உட்காந்துருக்கிறாரு. கொஞ்ச நாள் அப்படியே போகுதுடா. அப்படியே ஒரு நாள் வந்து டே வந்து அப்படியே ஜேகேயும் டே வந்து அப்புறம் பேசலை. ஏன்னா ஜேகேக்கு வந்து நம்ம கூப்பிட்டவங்க வரலலா அப்படின்னு சொல்லிட்டு கோவம். டே வந்து நம்ம உண்மையை சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் அவர் ஒரு வேளை நம்மளை வந்து வேணான்னு முடிவு பண்ணிட்டார் போல் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படி போகிறாரு. ஒரு நாள் வந்து அதே மாதிரி தான், அன்றைக்கி மாதிரியே வந்து யாரோ அவரோட டேயோட கையை பிடிச்சி உள்ளே இழுக்கிறாங்க. உடனே டே வந்து ஷாக் ஆகிறாரு. ஜேகே தான், வேறு யாரும் கிடையாது. ஜேகே வந்து டே அப்படின்ட்டு அப்படியே வாலில் வந்து பின் பண்ணிட்டு, சீனியர் என்னடி 2 நாளாக பேசாமல் இருந்தால் உடனே விட்டுட்டுன்னு நினச்சி, இங்கே பாரு, நான் முடிவு பண்ணது தான், நீ தான் எனக்கு பொண்டாட்டி, அது யாராலையும் மாற்ற முடியாது. எவன் பேசுனா எனக்கு என்ன, என் மனசுக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், மற்றவன் பேசுகிறான்லாம் சொல்லிட்டுலாம் என்னால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து பல்ல கடிச்சிட்டு சொல்கிறாரு. ஒன்று நம்ம டேக்கெலாம் வந்து கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் யாருமே வந்து இந்த பிஎல் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து ஒரு கே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து இது பண்ணது கிடையாது. ஆனால் வந்து இப்போ ஜேகே வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொன்னோன்னா டேக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகி அவர் வந்து ஜேகே வந்து நல்லா இறுக்கமாக வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாரு. உடனே ஜேகே வந்து அப்படியே வந்து அவரோட இடுப்பை சுற்றி அவரை வந்து கையை போட்டு நல்லா பிடிச்சி பக்கத்தில் எடுத்துக்கிறாரு. டே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழுதுட்டு அப்படியே வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. இப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஆகுது. அது மட்டும் இல்லை, ஜின்னு வந்து அதுக்கப்புறம் நம்ம டேயை வந்து அவருடைய பையனாகவே பார்க்க ஆரம்பித்தோடனே என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவருடைய வீட்டிலையே வந்து நீ வந்து எங்கேயும் வெளியெல்லாம் இருக்க வேணாம், நீ வந்து யாரு கூடயுமே இருக்க மாட்டேற, தனியாக தானே இருக்க, எங்கள் கூட வந்து இருந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. சின்ன அதுக்கப்புறம் வந்து ஜேகே என்ன பண்ணியிருப்பாருனா, சின்ன சண்டைலாம் போட்டு டே வந்து என் ஃப்ரெண்டு தான், நான் வந்து என்னோடய ஜூனியர் தானே, நானே அவனை பார்த்துக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டேயும் ஜேகேயும் வந்து ஒரே ரூமில் தான் வந்து இருந்திருப்பாங்க. நம்ம ஜிம்மின் வந்து லவ் பண்ணதை வந்து அவங்க வீட்டில் கண்டுபிடிச்சி ஒரு பெரிய பிரச்சனையாகவே போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் அது கடைசியில் வந்து அவங்க வீட்டில் வந்து சரி உன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினை வந்து
சுகா கூட வந்து மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. சுகா வந்து அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. ஏன்னா சுகாவுக்குமே வந்து அவங்க அப்பா அம்மா வந்து வெளியூரில் எப்போவுமே பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிஸ்னஸ் மைண்டட். அவங்க ஃபுல்லாகவே பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டாங்க. அதனால் வந்து அவங்க வந்து டேவும் வந்து அப்படியே வீட்டிலே தான் இருந்துட்டாங்க. இப்போ வந்து நம்ம அப்படியே போகலாம். வீட்டில் என்ன நடக்குதுன்னா, ஜேகே ரூமில் தான், அதாவது ஜேகேயும் டேயும் இப்போ ஒரே ரூமில் தானே இருக்காங்க. அந்த ரூமில் தான் டே வந்து, என்ன பண்ணுறீங்க, விடுங்க, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா, அதுக்கப்புறம் விடலாம். என்னங்க பேசுகிறீங்க, அதான் பொண்டாட்டி விடுன்னு சொன்னல, அதான் சொல்கிறேன், நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து டபுள் மீனிங்கில் பேசுகிறது. உடனே நம்மகிட்டே தான் தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தள்ளி விட்டு அப்படியே போய் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வராரு. இப்போ வந்து அவர் வந்து வெளியே வந்தோடனே நம்ம ஜேகே வந்து அப்படியே நம்ம டேயை வந்து ஹிப்போட சேர்த்து அப்படியே பிடிச்சி இழுத்து நச்சுன்னு ஒரு லிப் லாக் பண்ணுறாங்க. அந்த டைம் பார்த்து நம்மளுடைய ஜின்னு வந்து கதவை திறந்துட்டாரா, ஜின்னுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அவருக்கு வந்து தலையே சுற்றி அப்படியே கீழே விழுந்துட்டார். உண்மையே விழுந்துட்டார். இப்போ வந்து கதவு, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அவர் அவங்க அண்ணன் முழிச்சு பார்க்கும்போது அவரை சுற்றி அவரோட ஹஸ்பண்டு, அப்புறம் ஜேகே, டே, சுகா, ஜிமின் எல்லாருமே அங்கே உட்காந்துருக்காங்க. உடனே நம்ம ஆரம்பம் வந்து கேட்குறாரு, என்னடா ஆச்சு, திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன், எப்படி இருந்துச்சு தெரியுமா, பயந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாரா. உடனே நம்ம ஜேகே தான், உடனே நம்ம ஆரம்பம் கேட்குறாரு, என்னாச்சுடா, ஏன்டா மயங்கினேன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம ஜேகே தான் பதில் சொல்கிறாரு. ஒன்றும் இல்லைப்பா, நான் வந்து என்ன பண்ணேனா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் வந்து அங்கே பண்ணதை திரும்பி பண்ணி கட்டுறாரு அவங்க அப்பா அம்மா முன்னாடி. அப்படியே ஒரு நச்சுன்னு ஒரு லிப்லாம் கடிச்சிடுறாரு. உடனே வந்து அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம ஆரம்புக்கும் அப்படியே ஒரு மாதிரி சொக்குது. மனுஷன் வந்து கொஞ்சம் வந்து அப்படியே ஸ்டெடியாக உட்காந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டாரு. கொஞ்ச நேரம் கழியுது, கொஞ்சம் நேரம் போகுது. அதுக்கப்புறம் ஆரம்பம் ஜின்னும் வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து நம்ம டேக்கு உட்காந்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் நம்ம யுன்மின் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு நாங்கள் உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னது தான் நம்ம ஜேகேக்கா ஒரே குஷி மனுஷனுக்கு. ஏன்னா அவர் வந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது கல்யாணம் பண்ணிக்கிறது. அதனால் வந்து அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம்லாம் நடக்குது, நல்லா தான் போகுது. அடுத்த நாளே, அதாவது அவங்க சொன்னாங்கல்ல கல்யாணம் அப்படின்ட்டு, அதுக்கு அடுத்த நாளே கொஞ்சம் பேரை வச்சு அவங்க 2 பேருக்கும் வந்து மேரேஜை வந்து பண்ணி வச்சிடுறாங்க. அவங்க ரூமில் நைட்டு தான் ஃபஸ்ட் நைட்டு. அவங்க வந்து அவங்க லைஃப்பை இனிதே ஸ்டார்ட் பண்ணாங்க. நான் வந்து ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், என் சேனலில் வந்து அன்கட் வந்து கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து இதுவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என் வாய்ஸ் கேவலமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. நான் அதெல்லாம் போட்டுட்டா ரொம்ப கேவலமாகிடும். அதனால் ஓகேவா. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. டே வந்து காலேஜ் போகிறாரு, ஜேகே வந்து டாக்டர் ஆகிட்டார். அவர் வந்து அவங்க அப்பா வந்து அவருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு கொடுத்துட்டு அவர் வந்து அவர் பாட்டுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பார். ரொமான்ஸ்லாம் வந்து அப்பப்போ நடக்கிறதா, நடக்காமலாம் இல்லை, எல்லா இடத்துலையுமே ரொமான்ஸ் பண்ணுவாங்க. கிச்சன் போனால் அங்கேயே பண்ணுவானுங்க. யார் இருக்கா என்ன இருக்கா யாருமே பார்க்க மாட்டார் நம்ம ஜேகே. யார் இருந்தால் நமக்கு என்ன, எனக்கு நீ தான் வேணும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி தான் அவர் வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேனே, என் பொண்டாட்டி எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லா இடத்துலையுமே ரொமான்ஸ் சொன்னார். கொஞ்ச நாள் இப்படியே போகுது. ஒரு நாள் நைட்டு ஜேகே வந்து வீட்டுக்கு வராரு. நான் வந்துட்டேன். டேய், எத்தனை தடவை ஃபோன் பண்ணுறது, ஏன்டா ஃபோன் அட்டன் பண்ணல, வேலையில் இருந்திருப்பேம்மா, ஏன் என்னாச்சு, டேய் இன்னும் வீட்டுக்கு வரல, என்ன ஜிமின் வந்துட்டானா, இல்லை அவன் போயிட்டு வந்துடுவான், ஆனால் சின்ன பையன்டா, என்னம்மா போங்கம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜிமினுக்கு கால் பண்ணுறாரு. ஜிமின் கால் அட்டன் பண்ணிட்டு, ஹலோ அண்ணா, எங்கே இருக்க, ஹலோ அண்ணா,
ஜிமின் எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்க உடனே நம்ம ஜிமின் தான் பீச்சில். ஜேகே உடனே டே இருக்காளா, டே இருக்கானா கூட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஜிமின் தான் என் கூட தானே இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஜேகே வந்து எங்கேயும் போகாதீங்க, அங்கேயே இருங்க, நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஓடுறாரு. காரை எடுத்துகிட்டு ஸ்பீடாக போகிறாரு. அங்கே போயிட்டு ஜிமின் அண்ணா வந்துட்டியா, அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்க அதோ உட்காந்துருக்கான்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து அங்கே போய் எப்படி தந்தாலும் அழகாக தான் இருக்கும், ஆனால் எனக்கு செம கோவமாக ஆத்திரமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு டேக்கிட்ட போகிறாரு. டேக்கிட்ட போய் அவரை வந்து பிடிச்சி அப்படியே மேலே நிற்க வச்சுட்டாரு. டே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துலேயே பலார்னு ஒரு அடா கொடுக்குறாரு. உடனே மாமா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாரு. அடித்த நம்ம டே வந்து ஷாக்காய் மாமா அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே போயிருந்த, இங்கே எதுக்கு வந்த, அதுவும் ஜிம்மினை மட்டும் கூட்டிகிட்டு வந்திருக்க, ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு திட்டிகிட்டே இருக்காரு. ஆனால் நம்ம டேவா எதுவுமே கட்டுக்காமல் நம்ம ஜேகே வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு மாமா ஒன்று ஜேகே வந்து அவரை பார்த்துட்டு இப்படி பண்ணாத டே, நான் ரொம்ப பயந்துட்டேன், ஏதோ உயிரே என்னை விட்டு போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹக்கை வந்து பிரேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து நம்ம டேயா கொஞ்சம் டைட்டாக கட்டி பிடிக்கிறாரா. உடனே ஜேகே தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தட்டி கொடுத்துட்டு வா வீட்டுக்கு போகலாம். உடனே நம்ம டே தான் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் அப்பாக போகிறீங்க. உடனே நம்ம ஜேகே தான் கிளியராக காதில் விழலை. உடனே அவர் தான் என்ன, ஹலோ மிஸ்டர் டாக்டர், யூ ஆர் கோயிங் டு பி அ ஃபாதர், உங்களை மாதிரி ஒருத்தங்க நம்ம வீட்டுக்கு வர போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ அப்படியே நம்ம வந்து இது வரைக்கும் சொன்னது வந்து ஃப்ளாஷ்பேக். அதாவது நம்ம டே வந்து அவரோட பையன்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ வந்து நம்ம டே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ எங்கள் வாழ்க்கையில் வந்த உங்கள் அப்பா தான் உன்னை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார். உன்னை என்கிட்ட கூட தரமா யோசிப்பார் தெரியுமா, உன் மேலே உன் அப்பாவுக்கு பாட்டிக்கு தாத்தாக்கு அத்தாக்கு மாமாவுக்கு அவ்வளோ பாசம். அம்மா இப்போ நாளைக்கு என் பர்த்டே தானே, என் அப்பாவோட பர்த்டே, அதனால் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், செய்யணும். நீ எப்போ எது கேட்டு நான் செய்யாமல் இருந்திருக்கேன், என்ன வேணும் குக்கிக்கு, நாளைக்கு அப்பா இருக்கும்போது சேர்ந்து கேட்குறேன் சரியா அப்படின்னு சொல்லும் போது ஹான்ஸான் கேட்குது. ஒன்று நம்ம குக்கி தான் அப்பா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் ஜேகேயோட காலை வந்து அப்படியே பிடிச்சிக்கிறாரு. அவருக்கு இப்போ 4.25 வயசு, அதாவது 4 வயசு, அதாவது 4.5 வயசுன்னு வச்சுக்கோங்க. குக்கிக்கு இப்போ வந்து குக்கி கிடையாது, ஜியான் அவனுக்கு வந்து இப்போ வந்து 4.5 வயசு சரியா. ஒன்று நம்ம ஜேகே தான் என்ன பண்ணுறீங்க, அம்மா கிட்ட கதை கேட்டேன், அம்மா சொன்னாங்க சூப்பராக இருந்து தெரியுமா, என்ன சொன்னாவோ அம்மா, அதில் நீங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா அத்தை மாமா எல்லோரும் இருந்தீங்க தெரியுமா, அப்படியா, அப்போ என்ன கதை, அதில் நீங்கள் அம்மாவோட 1 வயசு பெரியவங்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. உடனே ஜேகே வந்து கதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஜேகே வந்து சரி அம்மா அப்பா சரி அம்மா இப்போ எங்க, அம்மா அங்கே சமையல் அறையில், சரி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாக்லேட்டை நீட்டாரு. சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு குக்கி வந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு அங்கேயே நிற்கிறாங்க. நீங்கள் போய் விளையாடுங்க, அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன் சரியா, பாட்டிகிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து டேவை பார்க்க போகிறாரு. டே கிச்சனில் போகிறாரு. கிச்சனுக்கு போனால் அங்கே வந்து டேவை பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு இன்னும் அழகு குறையல, இப்படி அழகாக இருக்கல என் பொண்டாட்டி மட்டும், குழந்த பிறந்ததுக்கப்புறம் எல்லோரும் அழகு குறையன்னு சொல்லுவாங்க, ஆனால் என் பொண்டாட்டி மட்டும் அழகு கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கையை ரெண்டுத்தையும் அப்படியே உரசிக்கிட்டு இப்படி 2 சைடும் பார்த்துட்டு அப்படியே போய் நம்ம டே வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. உடனே நம்ம டே தான் மாமா என்ன பண்ணுறீங்க, பொண்டாட்டி என்ன பண்ணுறீங்க மாமா, சமைக்கிறேன்ல அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் தூங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது, பார்ட்டிலாம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கேக் கட்ட
அதாவது நம்ம ஜேகேக்கும் ஜான்டியானுக்கும் பர்த்டே. ஸோ அவங்க வந்து கேக் கட் பண்ண போகிறாங்க. கேக் கட் பண்ணிட்டு நம்ம டே வந்து அவரோட பையன் ஜியான்டியான்ட்டே கேட்குறான், இப்போ சொல்ல ஏதோ வேணும்னு நேற்றுக்கு சொன்னால. உடனே நம்ம ஜியான்டியான் தான், நான் அப்பாட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டே போகிறாங்க. ஜேகே கிட்டே போய் அவரை வந்து கையை பிடிச்சி கீழே வந்து நீல் டவுன் போட்டு உட்கார வச்சுட்டு அவரோட காதில் வந்து குசு குசுன்னு எதுவும் சொல்கிறாங்க. உடனே ஜேகே வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக சொன்னதெல்லாம் கேட்குறாரு. என்னது, இது உனக்கு தர முடியாது, நீ வேறு என்ன கேளு, அப்பா உனக்கு தரேன், ஆனால் இதை வந்து என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்மகிட்டே தான் என்னடா கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜியான்டியானை பற்றி கேட்குறாங்க. உடனே ஜியான்டியான் தான், எனக்கு தங்கச்சி பாப்பா வேணும், இங்கே பாரு ஜியான்டியான், அப்பா உனக்கு வேறு ஏதாவது வேணும்னா வாங்கித்தரேன், இது வேணாம். உடனே நம்ம ஜிம்மு அங்கே நின்றுப்பார்ல, அவர் டேக்கிட்ட போயிட்டு, என்னடா உன் பையன் என் அண்ணனை விட ஃபாஸ்ட்டாக இருக்கான். அண்ணன்ட்டே தான், டேய் உன் அண்ணனுக்கு நான் அன்றைக்கி அழுதல்ல குழந்த பிறக்கும்போது கதறினல்ல, அதை பார்த்துட்டு குழந்தையே இதுக்கப்புறம் வேணாண்டா, இதுக்கப்புறம் நான் பக்கத்துலேயே வர மாட்டேன் அப்படின்ட்டு சொன்னான்டா. அதுதான் பிரச்சனைங்க, வேறு ஒன்றும் இல்லை, நான் அழுதல்ல அதுதான். ஓ அதான் நான் பார்த்தேன், என்னடா 3 வருஷம் ஆச்சு, என்ன எந்த நல்ல செய்தியும் இல்லைன்ட்டு. அதான் நீ ஃபாஸ்ட்டாக இருந்தியே, நான் எங்கே சுகாதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிக்கிறாங்க. உடனே ஜியான்டியான் வந்து, எனக்கு பர்த்டே கிஃப்ட்டு தங்கச்சி பாப்பா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்கு ஓடி போய் லாக் பண்ணிக்கிறாரு. 1 மணி நேரம் கழியுது. ஜேகே வந்து அவரோட ரூமில் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறாரு. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம டே வந்து உள்ளே வந்து அவர் வந்து நார்மலாக ஒரு சின்ன ட்ரெஸ், அதாவது ஜேகேயோட யாருமே வீட்டில் இல்லைல்ல, அதாவது நம்ஜின் வந்து தூங்க போயிட்டாங்க. ஜியான்டியான் வந்து ரூமில் லாக் பண்ணிட்டு போயிட்டான். ஸோ அவர் மட்டும் தானே இருக்கிறாரு. அதனால் ஜேகேயோட ஷர்ட் போட்டு அவர் வந்து கிச்சனில் போய் பால் எடுத்துகிட்டு வந்து ஜேகேக்கு குடிச்சுக்கிறாரு. குடிச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு, இங்கே இந்தாங்க பால் குடிச்சிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜேகே, அவன் ஜியான்டியான் சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே டே தான், சமாதானப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் எடுத்து பாலை குடிச்சிக்கிறாரு. உடனே நம்ம டே தான் அந்த டெஸ்க் இருக்கும்லடா, நம்ம ஜேகே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பார்ல, அந்த டெஸ்க்லேயே வந்து ஏறி உட்காந்துறாரு. அவர் உட்காந்தோடனே அவர் வந்து லைட்டாக வந்து இப்படி நெளிஞ்சாருன்னா அவரோட இடுப்பு வந்து அப்படியே தெரியுது. உடனே நம்ம ஜேகே தான் அப்படியே சைடில் பார்த்துட்டு கல் பண்ணுறாரு. கல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. அப்புறம் நம்ம உடனே நம்ம டே தான் வந்து ஜேகே கிட்டே கேட்குறாரு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே நம்ம அதுக்கு ஜேகே தான், கேளு பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம டே தான், அது வந்து எனக்கு ஒரு டவுட், என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே கேட்காரு. அதுக்கு நம்ம டே தான், நான் வந்து நல்ல அம்மாவா, உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டியா, அத்தை மாமாவுக்கு நான் நல்ல மருமகளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதுக்கு நம்ம ஜேகே தான், ஏன் இந்த கேள்வி இப்போ கேட்குற, இல்லை அதுக்கு நம்ம டே தான், இல்லை நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒருத்தங்க வந்தாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி மேரேஜ் பற்றி பேசி அந்த மாதிரி பண்ணுறவங்க, அவங்க வந்து ஒரு மருமக வந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், ஒரு பொண்டாட்டினா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், அப்புறம் வந்து ஒரு அம்மானா இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படி இப்படின்ட்டு நிறையா சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த வயசில் எனக்கு எதுவும் புரியலை. இருந்தாலும் எனக்கு வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு, ஐ மீன் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொண்டாட்டினா இந்த மாதிரி கடமைலாம் இருக்கும், இப்போது மருமகனா இந்த மாதிரி கடமைலாம் இருக்கும், அம்மாலாம் இந்த மாதிரி கடமைலாம் இருக்கும், நான் அதெல்லாம் வந்து ஒழுங்காக செய்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து ஜேகே கிட்டே கேட்குறாரு. உடனே நம்ம ஜேகே தான் வந்து டேவை வந்து அப்படியே வந்து அவர் டெஸ்கில் தானே உட்காந்துருந்தாரு. இவர் வந்து பக்கத்தில் போயிட்டு டேவை வந்து அவர் வந்து பிடிச்சி இழுக்கிறாரு. பிடிச்சி இழுத்த உடனே டே வந்து அந்த டெஸ்கில் தானே உட்காந்துருந்தாரு. அவர் வந்து அப்படி புரியுதா, ஃப்ரெண்டில் வந்து முன்னாடி மூவ் ஆகும்போது ஜேகேயோட லேப்லேயே வந்து உட்காந்துட்டாரு. நீ வந்து எப்போவுமே ஒரு நல்ல அம்மா தான், என்ன நீ குறை வச்சுருக்க, யாருக்கு நீ என்ன குறை வச்சுருக்க, என் அம்மாவும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, என் அப்பாவும் உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஏன் மருமகன்னு ஜியான்டியான் சொல்லவே வேணாம், அம்மா 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 தான், நான் ஒரு ஆள்லேயே நான் அவன் கண்டுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டே வந்து அவரோட ஃபேஸில் வந்து அவ்வளோ வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து, சரி நீங்கள் வந்து
வேலையை முடிச்சுட்டு வாங்க தூங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து கொஞ்சம் அப்படியே படுத்துடுறான். ஜேகே என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஷர்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி அவரோட அந்த ஹேங்கரில் வந்து அவர் பெட் பக்கத்தில் இருக்க வார்ட்ரோப்பில் இருக்க ஹேங்கரில் வந்து அப்படியே தொங்க போட்டு பக்கத்தில் வந்து போய் படுத்துக்கிறாரு கட்டி பிடிச்சிட்டு. உடனே தான் வந்து என்ன பண்ணுறீங்க? எனக்கு உரிமை உள்ளதை எடுத்துக்க போகிற என்ன? அதுவா, நீ வந்து ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை கூட தெரிஞ்சுக்காத அளவுக்கு நான் ஒன்றும் முட்டல் கிடையாது பொண்டாட்டி. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? என்ன இப்போ ஜியான்ட்டி எனக்கு பாப்பா வேணும்னு கேட்டால் உனக்கு பாப்பா கொடுக்கணும் அவ்வளோதானே? ஆமாம், நீங்கள் தான் வேணான்னு சொல்லிட்டீங்களே, தள்ளி போங்க சொல்லிட்டு நம்ம வந்து ஓட பார்க்குறாரு. என்ன எங்கே ஓட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஜேகே வந்து வந்து அப்படியே பெட்டில் வந்து பின் பண்ணிட்டு அவர் மேலே ஏறிட்டு, எனக்கு வேணும் பொண்டாட்டி, கண்டிப்பாக வேணும். அது மட்டும் இல்லை, நீ ஆசைப்பட்டு நான் கொடுக்காம இருந்திருக்கேனா? இதில் ஒன்றும் வேணாம், நான் என் பையன் கூட போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்திரிக்க போகிறாரா. அவர் வந்து நம்ம ஜேகே வந்து அவர் வந்து எந்திரிக்க விடாமல் அப்படியே வந்து நம்ம வந்து ஜேகே வந்து வந்து லாக் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா அவங்க இமேஜினேஷன் எப்படி இருந்தாலும். அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் போகுது. ஒரு 5 hours கழிச்சு நம்ம தான் வந்து ஜேகேயோட செஸ்ட்டில் வந்து படுத்திருக்காரு. மாமா மாமா என்னடி? கண்டிப்பாக நம்ம பையனுக்கு பாப்பா இருப்போது அப்படி தானே? ஆமாடி, ஏன்டி இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்குற? என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே வந்து கிட்டே கேட்குறாரு. அப்படிலாம் இல்லை, கேட்டேன், சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்படியே படுத்திருக்காரு. உடனே நம்ம ஜேகே தான் பார்த்துட்டு, ஆனால் நீ ஒத்தைக்கு அழுத கொன்றுவேன். உடனே நம்ம தான், எப்படி வலிக்கும் தெரியுமா? உடனே ஜேகே தான், நீ அழுதா வலிக்குது எனக்கு, அதான் வேண்டான்னு. உடனே நம்ம தான் வந்து ஜேகேயோட சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணிட்டு, எவ்வளோ வலிக்குமோ அதை விட உங்கள் உயிரை, அதாவது உங்களுடைய குழந்தைய அந்த தொட்டிலில் பார்க்கும்போது, சுமக்கும்போது, அந்த குழந்தையோட மூமெண்ட்ஸ் என் வயதால் தெரியும் போது, அது என் கண்ணு முன்னாடி ஓடி ஆடி பேசி சிரிக்கும்போது, அந்த வலிலாம் எனக்கு ஒரு விஷயமாகவே தெரியாது மாமா. அந்த 1 மணி நேர வலிக்கு நான் சந்தோஷம்தான் படுறேன். ஜேகே வந்து அப்படியே வந்து சிரிச்சிட்டு உடைய நெத்தியில் வந்து முத்தம் கொடுக்குறாரு. இதனால தாண்டி நீ எப்போவுமே பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கன்னத்தில் முத்தம் கொடுக்குறாரு. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இப்போ தான் நம்ம வந்து சமைச்சிட்டு கிச்சனில் வந்து சாப்பாடு வைக்கிறாரு. நம்ம நம்ஜின், ஜங்குக் எல்லோரும் அங்கே தான் இருக்காங்க. நம்ம தான் வியானா, ஜியான்ட்டியான்னு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உடனே 2 பாப்பாங்களும் தான் வந்து உட்காடுறாங்க. நம்ம ஜேகே வந்து வந்து பரிமாறிட்டு அவருக்கும் பரிமாறிட்டு உட்கார்றாரு. நம்ம ஜேகே வந்து உடைய கையை பிடிச்சிட்டு அப்படியே வந்து கையை பிடிச்சிக்கிறாரு. உடனே நம்ம வந்து அவருடைய கையை வந்து பிடிச்சிக்கிறாரு. ஓகேடா, இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டோரி. எப்படி இருந்தாலும் கேவலமாக தான் இருந்திருக்கும், அது எனக்கே தெரியும். உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஏதாவது வேர்ட் வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியோ இல்லைனா உங்களுக்கு பிடிக்காத மாதிரியோ இருந்துச்சுன்னா தைரியமாக சொல்லுங்கள். எப்படி தான் ஹர்ட் ஆகும் தான், ஐயோ நம்ம இவ்வளோ நேரம் சொன்னோமே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ட் ஆகும் தான். இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் மனசை தேர்த்திப்பேன். அப்புறம் வந்து என் வாய்ஸ் எப்படி இருந்தாலும் கேவலமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அதான் என் வாய்ஸ், அதை மாற்றுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் வந்து இதை வந்து சாட்டர்டே தான் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். மண்டே உங்களுக்கு வந்து போட்டுருவேன். ஓகே, பாய், தேங்க்யூ, லவ் யூ.